நம்மளுடைய ஆக்சிஸ் பிஸ்னஸில் சிங்கிள் ஐடி கான்செப்டில் ஒர்க் பண்ணும்போது நாம் எப்படி ஒர்க் பண்ணுவோம் அதை பற்றி நான் சொல்லி கொடுக்கேன். ஓகேங்களாப்பா? இப்போ சிங்கிள் ஐடினா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கிட்டு மட்டும் எடுத்துக்கிறது. நாம் லேடிஸாக இருக்கிறதுனால நாப்கின் கிட் எடுத்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெர்பல் நாப்கின். அப்படி இல்லாட்டி நம்ம மிக்ஸி கிட் எடுத்துக்கலாம், அல்லது நம்ம ட்ரெஸ்ஸு கிட்டு கூட எடுத்துக்கலாம், அல்லது மளிகை பொருள் கிட்டு எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களாப்பா? ஸோ இதில் நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கிட்டை எடுத்துகிட்டு நம்ம ஒரே ஒரு ஐடி மட்டும் லாகின் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் நீங்கள் ஒரே ஒரு ஐடியில் இருக்கிறீங்க, U1 அப்படிங்கிறது நீங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு பார்ட்னர்ஸ் வேணும். லெஃப்ட் சைடு ஒரு பார்ட்னரும் ரைட் சைடு ஒரு பார்ட்னரும் வருவாங்க. ஸோ இங்கே நம்ம 2 பார்ட்னர்ஸோட சேர்ந்து தான் பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம தனியாக பண்ண போகிறது கிடையாது. உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய லீடர்ஸ் நாங்கள் வெயிட்டிங்லேயே இருக்கிறோம். எப்போவுமே நம்ம எல்லாம் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவோம். இங்கே நம்ம தனியாக எப்போவுமே ஒர்க்கே பண்ண மாட்டோம். ஓகேங்களாப்பா? உங்கள் கூட கடைசி வரைக்கும் நாங்கள் இருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 3 பேர் இருக்கோமா? இப்போ நம்ம 3 பேர் தான் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த பார்ட்னர் 1 வராங்கல்ல, இப்போ பார்ட்னர் 1 வரும்போது அவங்களும் 4700 நாப்கின் கிட் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு கிட்டு வாங்கும்போது நம்ம கம்பெனிக்கு 60 பாயிண்டில் பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அந்த 60 பாயிண்ட் நம்மளுடைய ரைட் சைடில் நம்ம கம்பெனி நமக்கு ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் இப்போ ரெண்டாவது பார்ட்னர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு மளிகை பொருள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மளிகை பொருள் எடுத்தாலுமே நமக்கு பாயிண்ட் எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா 60 PV தான். ஓகேங்களா? எல்லா கிட்டுக்குமே 60 PV தான். அப்போ அந்த 60 பாயிண்ட்டுக்கு நம்ம பிஸ்னஸ் கொடுத்துருக்கோம்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது நம்ம 60 பாயிண்ட் அப்படியே நம்மளோட ரைட் சைடில் நம்ம கம்பெனி ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா 2 சைடும் பேர் மேட்ச் பண்ணுவாங்க. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் 2 சைடும் நம்ம பிஸ்னஸ் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு இன்கம் கிரெடிட் ஆகும். சப்போஸ் நம்ம லெஃப்ட் சைடு மட்டும் பிஸ்னஸ் கொடுக்கும், ரைட் சைடு கொடுக்கல அப்படின்னா இன்கம் இந்த வாரம் கிரெடிட் ஆகாது. நம்ம எப்போ அடுத்த வாரத்தில் இந்த ரைட் சைடும் பிஸ்னஸ் கொடுக்கமோ அப்போ நம்ம கம்பெனி நமக்கு 2 பேர் மேட்ச் பண்ணி இன்கம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதனால் நம்மளுடைய ஒர்க்கு, நம்மளுடைய உழைப்பு என்றைக்குமே நம்மளுடைய ஆக்சிஸில் வேஸ்ட்டே ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் இப்போ லெஃப்ட் சைடு மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் சைடு உங்களால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் 1 வருஷம் கழித்து வந்தாலும் சரி, 10 வருஷம் கழித்து வந்தாலும் சரி, அந்த லெஃப்ட் சைடு நீங்கள் பண்ண ஒர்க்குக்கான பாயிண்ட் பிஸ்னஸ் இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எப்போ ரைட் சைடு ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போது இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் எடுத்து அதை இன்கமாக ரிலீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அக்கா சொல்கிறது உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஒர்க்கை பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் போட்டு குழப்பிக்க வேணாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவை லெஃப்டில் பார்ட்னர் 1, ரைட்டில் பார்ட்னர் 1, அவ்வளோதான். 2 பார்ட்னரோட சேர்ந்து நம்ம 60 PV லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது கம்பெனி என்ன பண்ணுறாங்க, 60 பேர் மேட்ச் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு நமக்கு 10 ரூபா கம்பெனி இன்கம் கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோ பாயிண்ட்டு கொடுக்குறோம், 60 பாயிண்ட் கொடுக்கோமா, அதனால இந்த கம்பெனி நமக்கு 600 ரூபாய் இன்கம் ரிலீஸ் கொடுப்பாங்க. இது சிம்பிளாக 1 வீக்கில் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களாப்பா? அதனால தான் இங்கே நமக்கு வீக்லி பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதே பிஸ்னஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய பார்ட்னரோட சேர்ந்து அவங்களுடைய கான்டாக்டில் உள்ளவங்களுடைய சேர்ந்து நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து அப்போது நாம் இந்த லெஃப்ட் சைடு ஒரு 10 ஐடி லாகின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 10 ஐடி லாகின் பண்ணுறோம். அதே மாதிரி ரைட் சைடும் ஒரு 10 ஐடி லாகின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி லாகின் பண்ணும்போது ஒரு ஐடிக்கு 60 பாயிண்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ 10 ஐடிக்கு 600 பாயிண்ட்டுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே போல் தான் இங்கேயுமே ரைட் சைடுமே ஒரு ஐடிக்கு 60 பாயிண்ட்டுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 10 ஐடினா 600 பாயிண்ட்டுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். அப்போது 600 பாயிண்ட்டு லெஃப்ட் சைடு ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே போல் ரைட் சைடும் 600 பாயிண்ட்டு ஆட் பண்ணுவாங்க. அப்போது 600 பாயிண்ட்டும் பேர் மேட்ச் ஆகி 6000 ரூபாய் இன்கம் ரிலீஸ் ஆகும்.
ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய சிங்கிள் ஐடி கான்செப்ட். ஓகேங்களா? இதே கான்செப்டில் நம்ம ட்ரிபிள் ஐடிக்கு ஒர்க் பண்ணால் இன்கம் நமக்கு அதிகமாக வரும். அதை விட 7 ஐடி கான்செப்டில் ஒர்க் பண்ணால் ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும். ஓகேங்களா? இப்போ நான் 7 ஐடி கான்செப்ட் சொல்லித்தரேன். ஓகேப்பா. நம்மளுடைய ஆக்சிஸ் பிஸ்னஸில் நாம் 7 ஐடி கான்செப்ட் எதுக்காக எடுத்து பண்ணணும்னா 7 ஐடி கான்செப்டில் ஒர்க் பண்ணால் தான் சீக்கிரம் நிறைய நம்ம இன்கம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். அதுக்காக தான் அதிகமாக நமக்கு வருமானம் வேணும்னா 7 ஐடி கான்செப்ட். 7 ஐடி கான்செப்ட்னா என்னது? இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மளிகையும் எடுத்துக்கலாம், ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கலாம், மிக்சியும் எடுத்துக்கலாம், நாப்கினும் எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய ப்ராடக்ட் நம்ம கம்பெனியில் இருக்குது. நான் ஃபேமஸாக இருக்கக்கூடியது மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? அதில் நம்ம எந்த ப்ராடக்ட்னாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ எடுத்துக்கும்போது 7 ஐடி நமக்கு லாகின் பண்ணி கொடுப்பாங்க. U1, U2, U3, U4, U5, U6, U7 இந்த மாதிரி 7 ஐடி கான்செப்ட் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இங்கே இந்த ஐடிக்கெல்லாம் கீழே தான் நமக்கு டீம் பார்ட்னர்ஸ் வருவாங்க. ஓகேங்களா? இங்கே நமக்கு தேவை 8 பார்ட்னர்ஸ். ஓகேங்களா? பார்ட்னர் 1, பார்ட்னர் 2, பார்ட்னர் 3, பார்ட்னர் 4, பார்ட்னர் 5, பார்ட்னர் 6, பார்ட்னர் 7, பார்ட்னர் 8 இந்த மாதிரி 8 பார்ட்னர்ஸ் நமக்கு தேவை. ஓகேங்களா? இதில் வந்து இந்த 8 பார்ட்னர்ஸும் நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 7 ஐடி கான்செப்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? அதனால் இந்த 8 பார்ட்னருமே ரொம்ப அவங்களுடைய லைஃப்பை வந்து எப்படியாச்சும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்கள்ல, அவங்களா இருந்தால் நல்லாயிருக்கும். யாரோட லைஃப்பை மாறணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அவங்க இந்த இடத்துக்கு வந்தால் சூப்பராக நமக்கு பிஸ்னஸ் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், பார்ட்னர் 1 அவங்களும் 7 ஐடி கான்செப்ட் தான், பார்ட்னர் 2 அவங்களும் 7 ஐடி கான்செப்ட் தான், பார்ட்னர் 3 அவங்களும் 7 ஐடி கான்செப்ட் தான், பார்ட்னர் 4 அவங்களும் 7 ஐடி கான்செப்ட் தான். எல்லாருமே இங்கே 7 ஐடி கான்செப்டில் தான் ஒர்க்கை நாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது கம்பல்சரி கிடையாது. எல்லாருமே 7 ஐடியில் தான் ஒர்க் பண்ணுமானா கம்பல்சரி கிடையாது. ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும், என் வாழ்க்கையை நான் மாற்றணும், நான் நிறைய சம்பாதிக்கணும், நான் இப்போ கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, நான் எப்படியாச்சும் என்னோடய லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓகேங்களா, இந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணால் சீக்கிரம் சம்பாதிக்கலாம். ஓகேங்களாப்பா? அதனால தான் 7 ஐடி கான்செப்ட் பற்றி அக்கா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போது நாம் வந்து எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, பணம் அப்படிங்கிற விஷயம் நம்ம கையில் இல்லைன்னாலும் சரி, நாம் பணத்தை தேடி தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு பணம்தான் அடுத்த ஒரு பணத்தை சம்பாதிக்க முடியும். ஒரு பணத்தால் மட்டும்தான் அடுத்த ஒரு பணத்தை வருமானத்தை ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா 7 ஐடி கான்செப்டில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணோன்னா நம்மளால் ஒரு மாதத்துக்கு 50,400 இன்கம் எடுக்க முடியும். ஓகேங்களா? அது எப்படி அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்ட்னர் 1 வந்து இப்போ ஒவ்வொரு ஐடிக்குமே இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, இந்த மாதிரி எல்லா ஐடிக்குமே லெஃப்ட்டு ரைட்டு நமக்கு வரும். ஓகேயா? ஒவ்வொரு ஐடிக்கும் தனித்தனியாக லெஃப்ட் ரைட்டு வரும். இப்போ பார்ட்னர் 1 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு 7 ஐடி கொடுத்துருக்காங்களா, அப்போ ஒரு ஐடி கொடுத்தா 60 பாயிண்ட்டு, 7 ஐடி கொடுத்தா 420 பாயிண்ட்டு. அப்போது பார்ட்னர் 1 மூலமாக லெஃப்ட் சைடு 420 பாயிண்ட்டு ஆட் ஆகும். அதே போல் 2வது பார்ட்னர் மூலமாக 7 ஐடி வந்திருக்கா, அப்போ 2வது பார்ட்னர் மூலமாக ரைட் சைடு 420 பாயிண்ட்டு ஆட் ஆகும். அப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் பேர் மேட்ச் பண்ணி நம்ம கம்பெனி என்ன கொடுப்பாங்க, U4 அப்படிங்கிற ஐடிக்கு 4,700 இன்கம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? 4,200 இன்கம் கொடுப்பாங்க.
இதே கான்செப்ட் தான் U5க்கும். இப்போ U5க்கு லெஃப்டில் ஒரு பார்ட்னர், 3வது பார்ட்னர் இருந்து 7 ஐடி கொடுக்காங்களா, அப்போ அந்த லெஃப்ட் பக்கத்தில் 420 பாயிண்ட் ஏறுமா. அதே போல் ரைட் சைடு 7 ஐடிக்கு எத்தனை பாயிண்ட் ஏறும், 420 பாயிண்ட் ஏறுமா. அப்போ 420 பேர் மேட்ச் பண்ணி கம்பெனி U5 அப்படிங்கிற ஐடிக்கும் 4200 கொடுப்பாங்க. U6க்கும் அதே போல் 4200 வரும். U7க்கும் 4200 வரும். ஓகேங்களா. U4, U5, U6, U7 ஓகேங்களா. இந்த ஐடிக்கு எல்லாமே 4200 இன்கம் கிரெடிட் ஆகும். இப்போது இந்த 4 ஐடிக்கு மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். இந்த டாப்பில் இருக்கக்கூடிய 3 ஐடி இருக்குது பாருங்களேன், இதுக்கு நம்ம ஒர்க்கே பார்க்க மாட்டோம், காலம் ஃபுல்லும் ஒர்க்கே பார்க்க மாட்டோம். ஆனால் அந்த ஐடிக்கும் இன்கம் கொடுப்பாங்க கம்பெனி. ஓகேங்களா. அதனால தான் இதில் நம்ம நிறையா சம்பாதிக்க முடியுது. எப்படின்னு பார்க்கலாமா. இப்போது லெஃப்ட் சைடு, ஓகே, ரைட்டு சைடு, இப்போ இந்த U2வை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே 2 ஐடி இருக்குது பாருங்கள். இந்த 2 ஐடியில் வர பிவியை ஆட் பண்ணி மேலே போடுங்க. ஓகேங்களா. அப்போ 2 ஐடியில் எவ்வளோ பிவி வருது, 420 வருதா. லெஃப்ட் சைடு மட்டும் 420. அப்போ லெஃப்ட் சைடு வந்து 840. ரைட் சைடு அதே மாதிரி 420. அப்போ ஆட் பண்ணி போட்டால் 840. ஓகேங்களா. அப்போது இந்த ஐடிக்கு மட்டுமே 8400 இன்கம் வரும். அதே போல் தான் U3க்கும் 8400 இன்கம் வரும். அப்படின்னா U2க்கு 8400 இன்கம்மு, U3க்கும் 8400 இன்கம். இது இப்போ டாப் ஐடியை கவுண்ட் பண்ணுங்கள். டாப் ஐடி கவுண்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு யாரெல்லாம் இருக்கா, 840 ஆட் பண்ணால் என்ன வருது, 1680 வருது. ஓகேங்களா. அதே போல் இந்த ரைட் சைடு யார் இருக்காங்க, ரைட் சைடு வந்து இந்த பக்கம் 840 இருக்கும். அதனால் 1680 வரும். ஓகேங்களா. இந்த பிவிலாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் போட்டு பார்க்க எல்லாருக்குமே ஈஸியாக தாராளமாக வந்துடும். ஓகேங்களா. அப்போது இந்த பிவி கூட என்ன பண்ணணும், கம்பெனி வந்து பேர் மேட்ச் பண்ணுவாங்க. 1680 பாயிண்ட்டு பேர் மேட்ச் பண்ணால் எவ்வளோ இன்கம் வருது, 16800 இன்கம். அப்போ U1க்கு 16800 இன்கம் ரிலீஸ் ஆகும். ஆனால் ஸ்பெஷலாக இந்த 3 ஐடிக்கு நம்ம ஒர்க்கே பண்ண மாட்டோம். ஆனால் இந்த ஐடிக்கு தான் நிறைய இன்கம் வரும். அதனால தான் 7 ஐடி கான்செப்டில் ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்படி பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 50400 வரும். ஸோ இந்த ஒர்க்கை நம்மளால் எவ்வளோ நாளில் செய்ய முடியும், ஒரு வாரத்தில் செஞ்சு முடித்தா ஒரே வாரத்தில் இன்கம் கிரெடிட் ஆயிரும். 2 வாரத்தில் செஞ்சு முடிச்சுன்னா 2 வாரத்தில் 50000 இன்கம் எடுத்துடலாம். 3 வாரத்தில் செஞ்சு முடிச்சோன்னா 3 வாரத்தில் 50000 இன்கம் எடுத்துடலாம். 4 வாரத்தில், அதாவது ஒரு மாதத்தில் செஞ்சு முடித்தோன்னா ஒரு மாதத்தில் 50400 இன்கம். எவ்வளோ ஈஸி பாருங்கள். ஒரு 8 பார்ட்னர்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணுறோம். அந்த 8 பார்ட்னர்ஸும் நம்மளை போல் 7 ஐடி கான்செப்டில் நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோம். அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஓகேங்களா. இதில் இவ்வளோ ஈஸியாக நம்ம இன்கம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம் பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய பிஸ்னஸ். ஓகேங்களா. ஸோ இந்த பிஸ்னஸை நம்ம கற்றுக்கிட்டோன்னா ஒரே மாதத்தில் 50000 நம்ம சம்பாதிக்கிறோன்னா அடுத்த மாதத்தில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும், கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். அடுத்த மாதத்தில் இதே கான்செப்ட் தொடரும்போது 3.25 லட்சம் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அடுத்த மாதத்துலேயே. அது நம்மளுடைய டேலண்ட்டை பொறுத்து. ஓகேங்களா. அதுக்கு தான் நாம் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்த மாதம் அல்லது 2-3 மாதத்துலேயே நம்மளால் இவ்வளோ சம்பாதிக்க முடியும். அதையும் நம்ம முடிச்சிட்டோன்னா வீக்லி 4,20,000 நம்மளால் சம்பாதிக்க முடியும். அதுதான் ட்ரிபிள் ஐடி, அதுதான் இந்த 7 ஐடி கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஓகேங்களா. இதெல்லாம் இப்போ நடக்குதானா, இதெல்லாம் நடக்குது. வாரம் 4,20,000 இன்கம் எடுக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு வந்து இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் எடுக்க முடியுமா அப்படிலாம் தோணும். ஓகேங்களா. நம்ம கம்பெனி ஆரம்பித்து 8 வருஷம் ஆயிடுச்சுப்பா. இந்த 8 வருஷத்தில் ஆரம்ப காலத்தில் ஜாயின் பண்ணாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த இன்கம் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இன்கம் டேக்ஸு கட்டிகிட்டு இருக்காங்க. டேக்ஸ் கட்டி இவ்வளோ அமௌண்ட் இன்கம் எடுத்து
எவ்வளோ வீடு வாங்கி போடுறாங்க, எவ்வளோ நகை சேர்க்குறாங்க, எவ்வளோ ட்ரஸ்ட்டு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அனாதைங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு, கோவில்களுக்கெலாம் நிறையா டொனேஷன் கொடுத்துட்டு, அந்த மாதிரிலாம் லைஃப் ஸ்டைலில் ஜாயின் பண்ணவங்கலாம் கார் வாங்கி பங்களா வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ 8 வருஷத்தில் அவங்களுக்கு இந்த வளர்ச்சி கிடச்சிருக்கு. நம்மளும் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணி ஒரு 3 வருஷத்தில், நமக்கெல்லாம் 8 வருஷம் தேவைப்படாது, நமக்கெல்லாம் ஒரு 3 வருஷம் தான். 3 வருஷத்துல நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த அமௌண்ட்டை நம்மளால் இன்கம்மாக எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது பிஸ்னஸ்ஸு. இந்த பிஸ்னஸை நம்ம கற்றுக்கிட்டு தெளிவாக பண்ணணும், புரிஞ்சு பண்ணணும், மக்கள்கிட்ட தெளிவாக கொண்டு போய் இந்த பிஸ்னஸை கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு விஷயந்தான் பணம். அந்த பணத்தை ஈஸியாக சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸு அப்படி சொல்லி பேசினா நம்மளால் கண்டிப்பாக இங்கே ஸ்டாண்டர்டாக நின்று ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக இன்கம் எடுக்க முடியும். ஓகேப்பா?